அம்மா தாயே என்னை காப்பாத்துப்பா. எங்க அத்தை கிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா. ஏன்பா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? அம்மா, நான் இந்த மாசம் பூரா உனக்கு விளக்கு போடுறேன். இந்த கிழவி எப்படியாவது நல்லா இருந்து அதுவே சமையல் எல்லாம் பண்ணிக்கணும். என்ன சும்மா சமையல் பண்ணு சமையல் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அவங்களே மனசு மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது வழி பண்ணி கொடுப்பா. அம்மா தாயே முருகா கடவுளே, இதை மட்டும் நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஆசிட்டி மாசம் முடியறக்குள்ள உனக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறான்ப்பா. அம்பாளே என்னை காப்பாத்துப்பா. மாரியம்மா, மகாளியம்மா, பகவதியம்மா, ஏதாவது ஒரு அம்மா வந்து எனக்கு எங்க அத்தை கிட்ட இருந்து இந்த சமையல் பொறுப்புல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்களப்பா தாயே. எப்படியாவது நான் நினைக்கிறத நிறைவேற்றி கொடுங்கப்பா. நானா போய் எங்க அம்மாட்ட சாரி எங்க அத்தை கிட்ட போய் சொல்ல முடியாது. நீங்களாச்சும் எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்க அத்தை மனசை மாத்தி என்னைய பழையபடியே சுத்துறதுக்கு விடுங்க. கடவுளே, முருகா, விநாயகா, பெருமாளே, சிவபெருமானே, அம்பாளே, பராசக்தி, என்னை காப்பாத்துப்பா தாயே. ஆத்தா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதாத்தா? நான் எப்பவும் போல ஜாலியாக சுத்தணும். எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுங்க. அவங்களே சமையலெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்க. நமக்கு இது ஆகாத வேலை. நான் பாட்டுக்கு ஏதாவது வாயிருக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டேன். என்னால் முடியல. அந்த கிழவிக்கிட்ட போய் என்னால் சொல்ல முடியாது. எப்படியாவது அந்த கிழவியே மனசு மாதிரி நீ செய்ய வேண்டாம் சின்னப்புல, நானே செஞ்சுக்கிறேன்னு எப்படியாவது சொல்ல வச்சிருங்கப்பா. கடவுளே, ஆத்தா மாரியாத்தா, இதை மட்டும் நீ நிறைவேற்றி கொடுப்பா தாயே. இன்னும் சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு தான் கிளம்பலான்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு. இதே சின்ன பிள்ளை என்னமோ சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாமா ரொம்ப நேரமா. பத்தி ரொம்ப முத்தி போச்சாட்டு இருக்குது. ஆமா ஆமா, நானே எல்லாம் நீதான் இனிமேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தால அதுல இருந்து கொஞ்சம் மாற்றமா தான் இருக்கறா. பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியே இருக்கட்டும். நல்ல புத்தி வந்தா சரிதான் அவளுக்கு. மா என்னம்மா இது திருந்திட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்டா அதான் நீயே கண்ணு முன்னாடி தானே பாக்குற. ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கறாளா? நானே வாடி சாமி கும்பிடுறதுக்கு பூஜை பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதாவது கூப்பிட்டா கூட ஒரு விளக்கு பத்த வைடியா கூட பண்ண மாட்டான். இன்னைக்கு அவளே பாரு, எல்லாம் போட்டாக்கெல்லாம் பூ போட்டு அலங்காரமெல்லாம் பண்ணி விளக்கு பத்த வச்சு சாமி கும்பிட்டுக்கிறா. அப்புறம் அவ தெரிஞ்சிட்டான்னு தான் நினைக்கிறா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. சரி என்னமோ நீங்க சொன்னா சரிதான். சரி நீங்களாச்சும் ஏதாவது டிஃபன் எடுத்து வைக்கிறீங்களா? இவன் என்னமோ விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறா. அப்படி என்னதான் கும்பிட்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி சரி, கும்பிட்டு நல்லதுதானே, கும்பிட்டு வரட்டும். சீத்த நேரம் இரு, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் டைம் இருக்குது உனக்கு. சரிம்மா நான் ஓயாச்சு உட்காரேன். சாமி கும்பிட்டுட்டு வரட்டும். இனி எத்தனை நேரம் பண்றாலும் தெரியல இவ கும்பிட்டு முடிக்கிறதுக்கு. தாயே நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா தாயே? எப்படியாச்சும் என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுமா. சீக்கிரம் தாயே, எனக்கு உடனடியாவே ஒரு மாற்றத்தை கொடுத்தாயே. என்னால் இந்த கிளவியை வச்சு சமாளிக்க முடியலமா. ஓப்பனா சொன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். நான் அவங்ககிட்ட காசா பணமா கேட்டேன். எங்க அத்தை கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி விடுத்தாயே. இந்த சமையல் கிமையில எல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது தாயே. எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து காப்பாத்தி விடுத்தாயே. நான் என்னதான் சொல்லி வேண்டிக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, அம்பாலே, எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா. அந்த கிளவியே போய் சமைக்கணும். அதை மட்டும் எப்படியாச்சும் நிறைவேற்றி கொடுப்பா. நான் உங்ககிட்ட வேற எதையும் கேட்கல. கடவுளே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எப்படியாச்சும் இதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துரு. நான் சொன்ன வாக்கு கரெக்டாக காப்பாற்றுவேன். அதே மாதிரி நீயும் சொன்ன வாக்கு காப்பாத்து. சரியா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீலு. ஓகேவா? நான் எப்படியாவது கூழ் ஊத்துறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி நானும் செய்வேன். நீ எனக்கு இந்த ஒன்று மட்டும் நிறைவேற்றி கொடு. எப்படியாச்சும் எங்கள் அத்தைக்கு முதல் மாதிரியே புத்தி வந்து அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கோணும். முக்கியமாக சமைச்சுக்கோணும். அது மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. எப்படியாவது அவங்களே சமையல் பண்ண சொல்லிடு. நம்மளால முடியல. ஓப்பனா சொல்றல. இதுக்கு மேல நான் எப்படியும் கிட்ட கெஞ்சி கதறது. சரியா? கடவுளே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. சாப்பிடுதானே சென்றாசே, இன்னும் 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இட்லி இருக்குதுடா, கொண்டு வரட்டா? இல்லம்மா போதுமா. என்ன நீங்களே தோசை போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? என்ன அவ இன்னும் சாமி கும்பிட்டு முடிக்கலையாக்கும்? என்னமா அந்த பூஜை ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கற, அப்படி என்னதான் வேண்டிக்குவான்னு தெரியல. சரி என்னமா வேண்டிட்டு வரட்டும். எப்படியே சாமி கும்பிட்டு நல்லா இருந்தா சரிதா. சரி அதான் அவளை காண இவ்வளவு நேரம் பார்த்தா, நீ வேற நேரமாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியா? சரி அதனாலதான் கல்லை வச்சு நானே 2 3 தோசை சுட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. அப்பா இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுமா. இன்னைக்குதான் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது போங்க. ஏன் கண்ணு அப்படி சொல்ற? ஆமாமா பின்ன அவ போட்டாலே தோசை. ஐயோ தோசையாமா வெந்து வேகாத மாதிரி இருக்குதுமா. மாவு மாவா நல்லாவே இல்லம்மா. வயிற்றாலே போயிடுச்சு எனக்கு. ஐயோ இந்த சின்ன புள்ள செய்ய தெரியாம செஞ்சு அவன் சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு பயமா இருக்குதுமா. பேசாம நீங்களே சமைச்சிடலாம்ல. எதுக்குமா இந்த விபரீத விளையாட்டலாம்? அவ என்னத்தையாவது போட்டு கலந்து விட்டுருவாமா. ஒவ்வொரு தடவையும் அவ சமைக்கிறது சாப்பிட்றப்பெல்லாம் உயிரை கையில கொடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுமா. என்னாகுமோ பயத்திலேயே திங்கிற மாதிரி இருக்குது. நிம்மதியாவே சாப்பிடவே முடியலமா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்றேன் நீங்க செஞ்சேங்கிறதுனால. ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதோ தெரியல. ஏமா இதெல்லாம் தேவையாமா? மனுஷன் சாப்பிட்றதே நிம்மதியா ஒரு ஒரு நேரம் வீட்டுல அது கூட சாப்பிட முடியலன்னா என்னமா பண்றது? பேசாம நான் வெளியவே சாப்பிட்டுக்கலாம்னு தோணுது எனக்கு. ஏன் அப்புறம் அப்படி எல்லாம் சொன்னா எப்படா கத்துக்கிறது? நான் என்னதான் பண்றது? அவளை எப்படியாவது பழிக்கூடணும்னு சொன்னா அவ ஏதோ மாதிரி ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டே இருக்கிறா. போக போக சரியாயிரும். நீ எப்படி பேச என்னடா பண்றது? அது போங்கம்மா நீங்க ஒண்ணு. நானே பயந்து எப்படி சாப்பிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? இவன் ஒவ்வொரு நேரம் ஒன்று எதையாவது ஒன்று பண்ணி வைக்கிறாமா. அன்னைக்கு அப்படிதான் சாப்பாட்டுல மிளகாத்தூளை போட்டு கலக்கி விட்டுக்கிறாமா கலர் வரலன்னு சொல்லி. வாயில வைக்கவே முடியல, அவ்வளோ காரமா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னும் 2 3 நாள் பார்க்கறேன் என்னதான் பண்றான்னு. அதுக்கப்புறமா நான்
சமைக்கிறேன். சரி சரி சாப்பிடு நீ. சரிம்மா பாவம், அது வரைக்கும் நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். அது ஏன்டா சென்றாஸ் அப்படி சொல்ற? வெளிய சாப்பிட்டுக்கிறியா? ஆமாம்மா, பின் என்ன பண்றது? நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்களா, அவளும் சரியா செய்ய மாட்டேங்கிறா. நான் தான் சிக்கிட்டு சின்ன படுறேன். அது நமக்கு ஆகாதுமா. நான் அதனால 2-3 நாளுக்கு வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க அப்போ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்போ வந்து நான் வீட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் லஞ்சு கிஞ்சாலும் எதுவும் போட்டு வச்சிடாதீங்கம்மா, தயவு செஞ்சு. அவள் செஞ்ச சாப்பாடெல்லாம் நான் கொண்டு போய் ஆஃபீஸில் மானத்தை வாங்க முடியாது. நான் கேண்டீன்ல எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், கடையில் இடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? ஷோ என்னடா நீ வேற. சரி சரி விடு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா வெளிய சாப்பிடு. நாளை இருந்து நானே செஞ்சுக்கிறேன் போ. அப்புறம் என்ன பண்றது, நீ அவ செஞ்சா திங்க மாட்டேன்னு சொல்ற. அப்புறம் என்னதான் பண்றது போ. சரி சரி விடு, நானே ஏதாவது சமைக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். அவளை விட்டுமே ஏதோ ஒன்று கத்துக்கிட்டுன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்கிற. அத்தா. வாடி சின்னப்புல, என்ன சாமியால கும்பிட்டாச்சா? அதால விளக்கு பற்ற வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு அத்தா. சரி, நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா என்ன பண்ணியிருக்கிறாருங்க சென்ட்ராசு? சென்ட்ராசு என்னையா பண்றா? பார்த்தா தெரியலையா, சாப்பிட்டுட்டு கிருஷ்ணப்புலா? அது தெரியுது, நான் தான் இன்னும் ஒண்ணுமே செய்யவே இல்லையே. என்னத்தா? என்ன நான் என்ன செய்யவே இல்லையா? எப்படி தோசை வந்தது? ஒரே ஒரு சட்னி தான் அரைச்சி வச்சிருந்தா. நான் தாண்டி போய் செஞ்சுட்டு வந்தேன். இட்லி ஒரு அரைசல் ஊற்றி வச்சிருக்கிறேன், தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சிருந்தே இருக்குது. நான் கொஞ்சம் புதினா ஓட்டு சட்னியும் அதை வெங்காய சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு வந்தேன் 2 தோசை போட்டு சென்ட்ராஸ்க்கு. சரி அவன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறானாமா, நான் மாற்றி சொன்னானா அதே நானே போய் சுட்டுட்டு வந்தேன். ஏன் ஒரு சட்னி செஞ்ச பத்தாதா? அதான் நேத்தால தேங்காய் நிறைய பொறுக்கிட்டு வந்திருந்தாலும் அங்கே தோப்பு வெளியில் வரும்போது. சரி, தேங்காய் நிறைய கிடந்தனால தேங்காய் சட்னியும் செய்யலான்னு செஞ்சிருந்தேன். அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் மறுக்க இதெல்லாம் செஞ்சீங்க. உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? அந்த பொறுப்பு தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா? நான் தான் பார்த்துக்குவேன்ல, நான் என்ன செய்யறேனோ அதுதானே சாப்பிடணும். நீங்கள் எதுக்கு இப்போ சமையல் கட்டுக்குள்ளே வந்து அது இது பண்ணிட்டு இருக்கீங்க எங்கத்த? பொறுப்பை பத்தி பேசுற, பொறுப்பை பத்தி இவ என்னமோ அப்படியே ஆக்கி தள்ளுற மாதிரி. இவ எதுக்குதான் இப்படி நாடகம் போடுறான்னு தெரிய மாட்டேங்குது. அது இல்லடி சிறப்புல, சென்ட்ராஸ் வேற பசிக்குது நேரமாச்சுன்னு சொன்னானா அதான் 2 தோசை போடலான்னு போட்டேன். எனக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்குது. சரி அதான் வெங்காய சட்னி கொஞ்சம் செஞ்சேன். அந்த புதினா வேற அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே கடந்துதான் இருக்குது, அது செய்யாமையே இருந்தது. சரி அதனால தான் அதையும் வணக்கி கொஞ்சோண்டு சட்னி கிட்னி அரைச்சிக்கலான்னு அரைச்சிட்டேன். ஐயோ கடவுளே, என்னோட வேண்டுதல் ஒன்று காதுக்கு கேட்டுச்சா? அத்தை சமையல் கட்டுக்குள்ள அனுப்பிட்டா, பரவாயில்லையே. அது இருக்கட்டத்தா, அப்போ நான் வர வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கணும்ல. நீங்கள் எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க? போய் அவன் நேரமாச்சுங்கிறான்ல, அதனால தான் 2 தோசை போட்டேன். சரி விடு, நானே செஞ்சுக்கிறேன். அவனுக்கு என்னமோ நீ செய்யறது வயிற்றுக்கே சார மாட்டேங்குதாமா, என்ன பண்றது? சரி விடு, நானே எதையோ ஒன்று செய்யறேன், நீ மேல் வேலையாச்சு பாரு. சரி போ, இப்போ இட்லி ஊற்றி வச்சிருக்கிறாரு, வெந்திரிச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வெந்திரிச்சதே எடுத்துரு போ. அதை ஒன்று பண்ணு, அப்போ நானே சமைச்சுக்கிறேன் போ. அவன் வேற சாப்பாடு வேற எடுத்துட்டு போக மாட்டேங்கிறான். நீ என்ன அர்த்தம் செஞ்சு அப்போ அவன் கொண்டு வருவேன். என்னத்த சொல்கிறீங்க? ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? பெரிய இது மாதிரி எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டு இப்போ நீங்களே எல்லாம் பண்ணிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீ சமைக்க வேண்டாம்னு அர்த்தம். நீ சமைச்சு இந்த மனுஷன் சாப்பிட முடியலன்னு அர்த்தம். எங்க அம்மா சொல்றது ஒழுங்கா கேட்டுருச்சுன்னு புள்ள. பேசாம நீ வாய் மூடி சாப்பிட்டியா? நானே அத்தைக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன அதை உனக்கு போட்டு கொடுத்துட்டாங்களா? நீ பேசாம முழுங்குற வழி பாரு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு வரான். அத்தா அந்த ஆள் கிடக்கிறாரு, விடுங்க. நீங்க என்ன, நீங்க இப்படி பேசுறீங்க? அதுக்கு இல்லடி சின்ன புள்ள, நீ அண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்று செய்யி. ஏன்னா எல்லா நேரமும் செஞ்சு வை. உனக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறது நம்மளாலே முடியல, நீயும் சரியா இது பண்ண மாட்டேங்கிற. அவனும் பாரு பிடிக்கல, சாப்பிடாம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்கிறான். நான் என்னதான் பண்றது? சரி அதனால நீ மொள்ள அப்படியே கத்துக்கோ சரியா? டெய்லி ஒன்னொன்னா அப்படியே கத்துக்கோ. நான் கூட மாட எல்லாம் செய்யறப்ப வந்து வாத்து கத்துக்கோ. ஏதாவது முடியாத அன்னைக்கு மட்டும் செய்வியாமா, வேற என்ன பண்றது? என்னமாத்தா? சரி, நீங்க என்ன சொன்னாலும் சரியத்தா. நீங்க சொல்றபடியே கேட்டு நான் நடந்துக்கிறேன், சரிங்களா? சரிடி சின்ன புள்ள, போ இட்லியா வெந்திருக்கோ எடுத்து வச்சிருப்போ, நீ போய் போட்டு சாப்பிடு போ. சரிங்கத்தா. உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு வரட்டுமா? நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். இந்த சுப்பு எதுக்கு வர சொல்லியிருந்தா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரியத்தா, சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல நான் இப்பதான் காப்பி குடிச்சேன், சித்த நேரம் கழிச்சு வேணா சாப்பிட்டுக்கிறேன். சரியத்தா. நிலா, நிலா. வாடி சின்ன புள்ள, உள்ள வா. ஏன் அங்கே நின்னுட்டு கூப்பிட்டுட்டு இருக்கற? வரண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதான் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கடந்ததா சின்ன புள்ள, அதான் கழுவிட்டு இருந்தேன். கழுவியாச்சு, அவ்வளவுதான். அம்மா நீ என்ன அதிசயம் இந்த பக்கம் வந்திருக்கிற? நீ தான் பொறுப்பு விருப்பு பருப்புன்ட்டு என்னமோ பேசிட்டு கிடந்தா, இப்ப என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? நானே சந்தோஷத்துல இருக்கேன்டி, சந்தோஷத்துல இருக்கிற. ஜாலியா இருக்கேன்டி, ஜாலியா இருக்க. நீயாவது பொறுப்பாவது பருப்பாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, கிடையாது. என்னடி சின்ன புள்ள உளறிட்டு கிடக்குறா? ஆமாடி ஆமா. இனிமேல் சமையல் வேலையில எங்க அத்தையே பாத்துக்கிறாங்களாமா. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுடி, விடுதலை கிடைச்சிருச்சு. என்னடி சொல்ற, நெசமாவா? ஐயோ ஆமாடி ஆமா, நெசமா தான் சொல்றேன். எங்க அத்தையே நீ கூப்பிட்டு நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் சாமி கும்பிட்டுடி அதுக்கு உடனே பலன் கிடைச்சிருச்சுடி. எப்படியோ கடவுளை நிறைவேற்றி கொடுப்பாருன்னு தெரியும். என்ன கொஞ்சம் டிலே பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா கடவுள் எனக்கு இமிடியேட்டா எனக்கு ரிசல்ட் காமிச்சிட்டாருடி. சூப்பர்டி. என்னோட வேண்டுதலுக்கு கடவுளுக்கே செவி சாச்சிருச்சு. அவர் உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டாருடி. ஆனா இன்னொன்னுடி நிலா, நானும் சொன்னபடி நடந்துக்கணுடி. இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள ஒரு நாளைக்கு நான் தூள் கூச்சி ஊத்துறேன் எல்லாத்துக்கும், சரியா?
என்னடி வேண்டுதல், என்னடி கூழ் காய்ச்சி என்ன ஊத்தணும், எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன புள்ளா. என்னமா நீ பாட்டுக்கு வந்து டபடபான்னு வளரிட்டு கிடக்குற, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. ஐயோ உனக்கு இன்னும் மாதிரி புரியல, நீ சரியா மறமண்டடி. அதாவது எங்க அத்தை தானே என்னை சமையல் பண்ணணும் இனிமேல் அப்படி சொல்லியிருந்தாங்க. தெரியல உனக்கு? ஆமா தெரியும், நீ தான் அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தியா 2 நாள். ஏன் அதுக்குள்ள என்னாச்சு இப்போ? ஏய் நான் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு கடவுளே எப்படியாவது எங்கள் அத்தையே இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும், என்னை ஆள விட்டுருணுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டேடி. பார்த்தா அது உடனே நிறைவேறிடுச்சுடி. எங்கள் அத்தையே வந்து நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ மேல் வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ட்டாங்கடி. நான் இட்டா போதும்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இப்படின்னு 2 வீடு குட்டி விட்டுட்டு 2 பாத்திரத்தை கழுவி விட்டுட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். ஏய் என்னடி சொல்ற, அப்படியா? உங்க அத்தையே அவங்களே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? நம்ப முடியலையே. ஆமாடி ஆமா நசிந்தா, அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டது வீண் போகலடி, வீண் போகல. உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கடி, கொடுத்துட்டாங்க. சரி சரி, அப்போ வர வெள்ளிக்கிழமையே கூழ் காய்ச்சி நான் எல்லாத்துக்கும் கோயிலில் ஊத்துறேன் சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுடி. உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்ன பண்ணணும்னு. சரி அப்ப என்ன, எப்பவும் போல நீ ஜாலியா இருக்கலாம் இனி, அப்படிதான் நான் ஏசனுக்குள்ள. எஸ் எஸ், நான் எப்பவுமே ஜாலி டைப்பு தானே, இதுல என்ன சந்தேகம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா அருவி காற்றும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.